சத்தம் கூட அங்க மணி அடிக்கல மணி அடிக்கல நான் எத்தனை மணிக்கு வந்து தெரியுமா உங்களுக்கு எல்லாரும் நாங்க சினிதம் தான் தெரியும் ஆனா சினிதத்துக்கு இருந்தாலும் ஒரு வழிமுறை இருக்குது நான் விடிய போறேன் 5:30 நான் இங்க வந்து நிக்கிறேன் போகும்போது அந்த ஐயா பொண்ணாத ஐயா இங்க இப்படி இப்படி இதுக்கு நீங்க 2 பேரும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்க நான் முன்னுக்கு நின்றேன் நீ 7 மணிக்கு 5 மணிக்கா 7 மணிக்கு வந்த நான் 5 மணிக்கு நீ 5 மணிக்கு வந்தா நீ அங்க போய் இருப்போம் எந்த சோத்துக்கும் சண்டை பண்ணிக்கிறீங்களா அங்க என்ன மணி அடிக்க இல்லையாப்பா அடே மணி அடிச்சுங்க வடியுங்க ஐயா பொறுங்க பாருங்க பொறுங்க நில்லுங்க ஆளுக்கு முந்தைய நான் முன்னுக்கு வந்தேன் ஓகே ரெடி சரி சரி மணி ஆடியப்பா ஐயா ஐயா மணி அடிச்சா நீயாச்சும் பத்திரமா ஏறி வாங்க மலிக்க விடாம எதுக்கு போடு போடு சோறு எதுல கூட கிடக்குன்னு பார்த்துதான் நான் உங்களை விடுவேன் நான் முன்னுக்கு வந்தேன் நான் முன்னுக்கு வந்தேன் ஐயோ குறுக்கால மார்க்கண்ட சோறு கூட இடத்துல இருந்துட்டானு நான் நடுவில் இருக்கணும் அடுத்த சோத்துக்கு கூட அடுத்த இதுல கை வைக்க கூடாது இங்க எடுத்த என்னோட அங்கால இங்க கலைக்க விட்டு அவன் தின்றாங்க நீ அழுற நான் இப்படித்தான் பாத்துக்கொண்டு நிப்பேன் இங்க பொருங்க எல்லாம் சரியா சாப்பிடுறேன் சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடாது கொல்ற அதுக்குள்ள வாய்க்குள்ள வைக்கிறேன் ஏன்டா உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் என்னன்னு தெரியாது சாப்பிட வைக்க சோறு கொஞ்சம் எடுத்து இப்படி எல்லாம் கும்பிட்டு அப்படி வைக்க ஏதா வீட்டை மனுஷன் வந்து சாப்பாடு ஒண்ணு சமைச்சு தாரு கும்பிட்டுட்டு வாய்க்க வைக்கணும் இளைய வைக்கணும் இப்படி செடியாடிகளா கேட்கணும் திண்டுட்டு வைக்கிறான் குடுக்காதவா சீமானுக்கு இன்னும் பெருமை இல்ல அள்ளி வாய்க்கு அடிச்சா சரி என்று அடிக்கிறான் சரி சாப்பாடு தானே சரி சாப்பிடுங்களா சாப்பிடுங்க சாப்பிடு ஒன்றும் கேட்காது அங்க வந்து தள்ளி விட்டுனா என்ன தள்ளி இருக்க விழுத்தி அதுக்குள்ள வந்து கூட இடத்துல அதுவும் ஜோறு பார்த்திருந்தாச்சு என்ன பழக்க சரி சரி ஒழுங்கு போ எங்கடா சாப்பாடு கோப்பி அங்க வச்சுட்டு ஒரு ஓடினான் இதுக்குள்ளே ஓடினான் அதுக்குள்ளே ஓடினான் எங்கேயே போட்டான் இவனை நம்பலாம் இவனை நம்ப நமக்கு எது நீங்க சண்டை பிடிச்சோன்னீங்க அதை கரைய கொண்டு விடுவீங்க எங்களை பார்த்தாலே என்ன இதுக்கு வந்த மாதிரியே கிடக்கு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு கொண்டு போற மாதிரியே கிடக்கு இங்க கைய வைக்கிறேன் நான் சோத்து கோப்பி எடுக்க போறேன் சரியே இந்த முழிய பார்த்தா எனக்கு பயமா கிடக்குடாப்ப இறைச்சியோ அங்க பின்னுக்கு இப்பதான் அடுப்புல கிடக்குது வெறும் கொஞ்ச நேரமா சொட்டு சொட்டா சாப்பிடுங்க சரியே எல்லாம் சேர்ந்து கலவை செய்து மச்சம் அங்க காய்ச்சப்படுது சரியே வந்து துண்டு வேக அரைவாசி போட்டுது நான் தின்னான்டா ஒரு பக்கம் அவன் அள்ளி தின்றான் இவங்களை பார்த்து கொண்டு லேட்டா வந்ததோ லேட்டஸ்டா வந்ததோ எனக்கு அது கதை இல்ல சட்டிய தூக்கி கொண்டு வார எனக்கு தெரியும் எனக்கு விளையாட்டுகள் எனக்கு தெரியும்டாப்பா என்ன இப்ப என்னோட பழக்கம் பள்ளிக்கூடம் 5ஆம் வகுப்புல இருந்து எனக்கு பழக்கம் எந்த இதுக்க வச்சுக்க முட்டி எடுத்து தின்னே இல்லையா நீ ஏந்தாப்ப நான் அதெல்லாம் மறப்பேனே தோத்து கண்டா முன்னுக்கு ஓடி வந்துடுவேன் என்னடா இது எனக்கு சாப்பாடே வேண்டாம்டா தின்னு நீங்களே போட்டு கொட்டி சாப்பிடும் கூட இவ்வளவு நேரத்துக்கு முன்னுக்கு வந்திருந்து களைச்சு வேர்த்து விழுந்து இதுல ஒரு குழி சாப்பிடுவோம் என்றால் சாப்பாடு கோப்பையை தூக்கி கொண்டு அங்க வச்சிருக்கிற மேற்கண்டு உனக்கு சாப்பாடு வேணுமெண்டா கேட்டு சாப்பிடு இங்க உனக்கு ஒரு பழமொழி சொல்ற நிப்பாட்டு நீ நிப்பாட்டு உலகத்துல இங்க இதையும் மாத்திட்டாங்களே மார்க்கண்டன் நீங்க சாப்பிடுங்க மார்க்கண்டன் சாப்பிடுங்க கொஞ்சம்
ஓடுவோமா இந்தியால பின்னுக்கு தூக்கி வைப்போம் சரிடா டே அங்க நான் சொன்னா இல்ல எல்லாம் அடுப்புல கிடக்கு கம்மண்டு சாப்பிடும் கொஞ்சம் என்னதான் 1000 இருந்தாலும் சாப்பாட்டுக்கு மேற்கண்ட நீ ஒளிம்பி வெளியில போ வாழையிலையோட வெளியில போ நாங்க மிரக்கறி சாப்பிடுறாங்க நாங்க விரதம் நீங்களா ஆட்டுக்கால கொண்டு வாங்கன்றீங்க குழம்ப கொண்டு வாரீங்கன்னு என்ன மேற்கண்ட அடுத்தவன் பார்த்து சிரிக்க போறாங்க சாப்பாடு வேற இல்லையே சாம்பாரோ இந்த வேற ரொம்ப மணி அடிச்சு சத்தம் போடாம சாப்பிடட்டா மணி அடிக்கிறாங்க அடுத்தாக்கள் வேற போயினமா மேத அஞ்சு சொப்பி மேற்கொண்டுங்க நீ பொக்கருக்க வச்சிருப்ப எனக்கு தெரியும் நீ அங்க கதான் பார்த்தேன் ஜோத்துல கிண்ணத்தோட கொண்டு போனா எடே நாங்கள் இப்ப அடிபடுற மாதிரிடா மற்றவைக்கு காட்டி கொண்டிருக்கிறேன் போற வைக்கிறா மூண்டா பிரிச்சு கொண்டு வாடா போறேன் உங்களை விட்டுட்டு போறேன் நான் இந்த கை வைக்கணும் இஞ்சு இதுக்குள்ள பேருந்து இதுல பேருந்து என்னோட பேருந்து கந்தசாமி மேற்கண்டு கதைக்கிறே இல்ல நீ புரிம்பு நான் புரிம்பு மாதிரி தான் இப்ப இருக்கிறேன் இதுல சாப்பிடு சாப்பிடு உங்களோட சாப்பாடு நல்ல இதுதான் எல்லாருக்கும் வணக்கம் நல்ல சாப்பாடு போட்டு கொண்டு போனோமோ எடே நான் புரிந்தா போட்டு அங்கால இருந்து சாப்பிடுட்டு எல்லாம் சாப்பிடு அடுத்த மணியும் அடிஞ்சு போச்சு ரைட் எண்ணி நான் சாப்பிடுவோம் சரி சரி எல்லாருக்கும் நான் சொன்ன பிளான் கூட நான் சொன்ன பிளான் உனக்கு விளங்குது கொஞ்சம் இது மூண்டா பிரி பேருந்து உனக்கு கூட குறைய வேண்டும் பேருந்து வரக்கூடாது பேருந்து அதுல நின்று ரோட்ல நின்று சண்டை பிடிப்பேன் நான் அந்த ஒரு தரம் இல்லையடா கொண்டு போடா கொண்டு போ